ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டுருந்தேன். துணி ரொம்ப கசகசன்னு இருக்குது, அதனால் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா, கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த டைம் போய் ஃபோட்டோவே எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் எடுத்துடலான்னு இருக்கேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இயரிங் மாற்றலான்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோக்கு வந்து ஜிமிக்கி போட்டால் தான் என் முகத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த இயரிங் தான் போட போகிறேன். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்சிடைஸ்டாக ஒரு மாதிரி தெரியுது. பட் அது ஆக்சிடைஸ் தான், பட் நல்ல பிளாக்காகவே தெரியும் அந்த இயரிங்கை. தலை ஈரம் காயலை, அதனால நான் வந்துட்டு சும்மா கிளச் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஹேரை பின்னலை. மார்னிங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் கடைக்கு போகிற வேலையும் இருந்ததுனால ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தேன். வந்துட்டு காயெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கினேன். அவ்வளோதான், பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்புறம் ஊறுகாய். சாப்பிட்டு முடிச்சதும் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து காஃபி போட்டு அப்படியே சும்மா ரேண்டமாக வந்துட்டு வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். எனக்கு பிங்கோ ஹேஷ்டேக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரேராக தான் சாப்பிடுவேன். ஏன்னா அது வந்துட்டு அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்றதுனால எப்போயாச்சும் லைட்டாக கிரேவிங்ஸ் வரும்போது அந்த மாதிரி டைமில் சாப்பிடுவேன். எனக்கு இந்த ஆனியன் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஜெராக்ஸ் எடுக்க கிளம்பியாச்சு. எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.